இப்ப கடல் மாநாடு, கடல்ல போய் நாங்க வந்து மாநாடு நடத்தணும்னு சொல்லி போட்டெல்லாம் எடுத்து போய் ஆய்வு பண்றீங்களா? எப்படி கடல்ல தான் நடத்த போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தப்பி தவறி நான் இது எதுவுமே விரும்புறவன் இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏதாச்சும் ஒரு சீற்றம் காரணமாக ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு உயிர், ஏதோ ஒரு விபத்து அப்படி ஆச்சுன்னா அந்த பழி மொத்தமும் உங்களை ஊரே சேர்ந்து கொலைகாரன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? நான் ஏத்துக்க மாட்டேங்க. இவர் எதிர்பார்த்து நடந்த விஷயம் இல்லைங்க, இது தப்பு நடந்துச்சுங்க, கொலைகாரன் சொல்றான் பாரு அவன் தாங்க தப்பு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்பயும். ஏன்னா அறத்தின் பக்கம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நியாயத்து யாருமே வந்து ஒருத்தங்க சாகிறதையோ அது அழியறதையோ வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற பரப்புரை எவ்வளவு கேவலமான பரப்புரை. அதுக்கப்புறம் தடையை மீறி இங்கேயாச்சும் அனுமதி வாங்கி நடந்த கரூர்ல நடந்த நிகழ்வு, அந்த நிகழ்வுல ஏற்பட்ட விபத்து, அதுல இத்தனை உயிர் போயிடுச்சு, அதுக்கு கொலைகாரன் விஜய் என்றால் தடையை மீறி காட்டுக்குள் மாடுகளை ஓட்டி செல்லும் போராட்டம், காட்டுக்குள் மாடுகளை மேய்க்கும் போராட்டம் அப்படின்னு நீங்க பண்ணீங்கல்ல, தடையை மீறிங்க. அதுல போகும்போது ஏதாச்சும் மாடு கீடு மிரண்டு ஏதாச்சும் ஒரு விபத்து ஆயிருந்தா அன்னைக்கு பொறுப்பேற்றிருப்பீங்களா?